ஏதோ ஒரு வேல்யூ தான். ஏதோ 0 0ங்கிறது இல்லடா. ஏதோ ஒரு சம்திங் ஒரு வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்றோம். அவ்வளோதான். மத்தபடி எதுவும் இல்ல. இப்ப எனக்கு வந்து நான் சும்மா இன்ட்ன்னு போடுறேன். இன்ட் ஃபங்ஷன் நேம் எப்படி இருக்கணும்? ஃபங்ஷன் நேம் சொல்லவே இல்ல பாரு. ஜாவால ஃபங்ஷன் நேம் சரியா? ஃபங்ஷன் நேம் அப்புறம் வேரியபிள் நேம்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகணும்? ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்மால் சரியா? ஸ்டார்ட் வித் ஸ்மால் லெட்டர்ஸ். அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே எந்த லெட்டர்ஸ்ல இருக்கணும்? ஆஃப்டர் தட் ஈச் வேர்ட் ஆஃப் த ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் என்னடா? ஆஃப்டர் தட் ஈச் வேர்ட் ஆஃப் எங்கெங்கேயோ டைப் ஆகுது. ஆச்சு. ஆஃப்டர் தட் ஈச் வேர்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லெட்டரா செகண்ட் லெட்டரா? ஹலோ. ஈச் லெட்டர் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் அந்த இடத்துல இப்போ நான் ஒரு இப்போ ஒன்று கிரியேட் பண்ணுறேன். சரி இப்போ நான் வந்து ஏதோ ஒரு நேம் சரி நான் நேம்னே வச்சுக்கிறேன் சரியா? நேம் ஆஃப் அப்படின்னு வைக்கிறேன். இல்லை நேம் நேம் தட் அப்படின்னு வைக்கிறேன் சரியா? நேம் தட். இப்போ இந்த இடத்துல புரியுதா? நேம் தட்ல வைக்கும் போது புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால்ல இருக்கு சரியா? ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால்ல இருக்கு. ரெண்டாவது லெட்டர் என்னவா இருக்கு? இங்கே இப்ப இத பார்க்காம நான் ஹோவர் பண்ணாமயே சொல்லணும். இங்க ஏன் எரர் காட்டுது? ஹோவர் பண்ணாமயே சொல்லணும் எனக்கு. ஏன் எரர் காட்டுது? அங்க போய் நான் வைக்காம ஆ ரிட்டர்ன் டைப் ரிட்டர்ன் டைப் கேக்குது. 2 அதே ஆப்ஷன் குடுக்கும். நீ ரிட்டர்ன் டைப் நீ போடு, இல்லைன்னா வாய்ட போடு அப்படிங்கும். வாய்டுன்னு என்ன அர்த்தம்? எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. நான் இப்ப ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அந்த இடத்துல. ஏதோ ஒரு வேல்யூ எனக்கு நான் 1ன்னு ரிட்டர்ன் பண்றேன். இந்த இடத்துல எந்த வேல்யூ வேணாலும் வச்சுக்கலாம்டா. இன்டிஜர் பொறுத்து தான். சரி அந்த இடத்துல நீங்க எந்த வேல்யூ நான் இப்ப இவ்வளோ வேல்யூ வச்சுக்கிறேன். அவ்வளவுதான். ஓகேவா? இது ஒரு ஃபங்க்ஷன். அப்புறம் இதுதான் வந்து ஃபங்க்ஷன் மெத்தடு வித் ரிட்டர்ன் டைப் வித் பெராமீட்டர் சாரி. வித் பெராமீட்டர் அது. ஓகே ஓகே ஓகே. இதை இங்கே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். வெயிட் பண்ணுங்க. வித்தவுட் பெராமீட்டர் இது. வித் பெராமீட்டர்னா ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லடா. இந்த இடத்துல ஒன்னு இந்த இடத்துல 2ன்னு வச்சுப்போம். பேரை மட்டும் மாத்திடுவோம். வித் பெராமீட்டர்னு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல பெராமீட்டருக்கு என்ன பண்ணணும்? இந்த இடத்துல வேல்யூ ஒன்று பாஸ் பண்ணோமா? அதே மாதிரி ஒரு வேல்யூ பாஸ் பண்ணால் அது பெராமீட்டர். அவ்வளோதான். நான் அதே மாதிரி இன்ட் டி கமா இன்ட் இ அப்படின்னு வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இந்த இடத்துல பாஸ் பண்ணோம். இந்த இடத்துல வந்து நான் ப்ளஸ் பண்ணி பாஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். டி ப்ளஸ் டி ப்ளஸ் இ. அவ்வளோதான். அப்ப நான் இந்த இடத்துல பாஸ் பண்ணும்போது வேல்யூ பாஸ் பண்ணுமா பாஸ் பண்ணக்கூடாது? ஆப்ஜெக்ட் வச்சு நான் கால் பண்றேன்டா இங்க. ui அப்படின்னு வைக்கிறேன். ui டாட்னு வச்சா வருமா வராதா? வருதா? ஃபர்ஸ்ட் மெத்தடும் வருது, செகண்ட் மெத்தடும் வருதா? இந்த இடத்துல அது கேட்கும். தம்பி நீ வேல்யூ பாஸ் பண்ணுப்பா அப்படின்னு. நான் 4 அப்படின்னு பாஸ் பண்றேன். திருப்பி ஒரு 4ன்னு பாஸ் பண்றேன். அவ்வளவுதான். புரியுதா? இங்க ஆனா அவுட்புட் எனக்கு சொல்லணும். இப்ப நேம் வந்து என்னன்னு குடுத்துருக்கோம்? நேம் வந்து டி பிளஸ் இன்னு குடுத்துருக்கோம். அடுத்து வந்து நேம் தட் வந்து குடுத்துருக்கோமா? அடுத்து ui டாட் நேம் தட்டா நேம் தட் 2. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்டா? சொல்லுங்க பாப்போம். என்ன ஆன்சர் வரும்? இதை விட்டுருங்க. இதை வந்து மறந்துருங்க. இதை மறந்துருங்க. இப்ப என்ன ஆன்சர் வரும் இதுக்கு? 8லாம் வருமா என்ன? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் பண்ணலையா இன்னும்? ஒரே நிமிஷம். ஆஃப் பண்ணி வச்சிருவோம். இப்ப சொல்லுங்க எப்படி 8 எப்படிடா 8 வரும்? நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாரு. ஒரே நிமிஷம் எரர் எதுவும் காட்டு. ஒரே நிமிஷம். என்ன எரர்? எங்கேயோ தப்பு. ஓகே. நான் டீப் பெராமீட்டர் எதுவும் கொடுத்துருக்கேனா என்ன? ஆமாண்டா ஆமா. இது நான் சொல்ல மறந்துட்டேன். ஏன் எரர் காட்டுது பாரு. இது ஒரு பயங்கரமான எரர் காட்டுது. இங்க புரியுதா? இந்த இடத்துல எரர் காட்டுதுன்னு புரியுதாடா? நீங்க வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்னு பெராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும்போது இங்க பாரு. இங்க பெராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் வந்து இருக்கும்போது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து நான் கொடுக்கல. இந்த இடத்துல அப்படி கொடுக்குறேன். இந்த எம்டியா கொடுத்துட்டேன். ஓகேவா? ஜாவா அப்ப என்ன பண்ணுது? கால் பண்ணுதா? அப்ப கால் பண்ணுதா? ஃபர்ஸ்ட் வந்து எதுவுமே இல்லாதப்ப வந்து ஜாவா வந்து ஈஸியா வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து தானாவே கால் பண்ணிக்கிச்சு. ஆனா பெராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் இங்க இருக்கும்போது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அதால கால் பண்ண முடியுதா? தானே இந்த இடத்துல கமெண்ட் பண்ணிட்டேன். சரியா? இந்த மாதிரி பெராமீட்டர் ஒன்று பண்ணியிருக்கும் போது ஜாவாவால டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை தானாவே கால் பண்ண முடியுதா? முடியுதா முடியலையா இங்க?
நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல. ஃபர்ஸ்ட் வந்து பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் இல்லாதப்ப ஈஸியா அது வந்து கால் பண்ணிக்கிச்சு, இல்ல கிரியேட் பண்ணிக்கிச்சு அதுவே. சரியா? ஆனா நம்ம வந்து ஒன்ஸ் பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டோம்னா, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து அது எதிர்பார்க்கும். சரியா? நீ இங்க இடத்துல நீ கூப்பிட்டீன்னா நீ எதிர்பார்க்கணும். இல்லைன்னா நீ இங்கேயே டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரே கூப்பிடு அப்படிங்கிற மாரி அது சொல்லிரும். ஓகேவா? அப்படி நீ கூப்பிடல எனக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் வேணும் அப்படின்னா, நீ இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணணும். சரியா? மேல நீ வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் நீ போட்டு தான் ஆகணும். புரியுதா அந்த இடத்துல? அது நீ எந்த வேல்யூ குடுக்கலாம், இல்ல வேல்யூ குடுக்காம கூட இருக்கலாம். அது உன்னோட இஷ்டம். சரியா? இதுவே கமெண்ட் லைன் ஒர்க் ஆக மாட்டேங்குது இதுல. புரியுதாடா? ஏன் இப்ப புரிஞ்சுச்சா இல்லையா? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எப்படி வருது அப்படின்னு புரிஞ்சா இல்லையா? எங்க வரணும்? எப்ப டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து வேணும்? இல்ல எப்ப தேவைப்படும்? சொல்லுங்க பாப்போம். எப்ப டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வேணும்? எப்ப தேவையில்ல? எப்ப டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் தேவை? எப்ப டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் தேவையில்லடா? ஆ. வேணும் மீன்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் வந்து தானாவே கால் ஆயிக்கும். ஜாவாவே கால் பண்ணிக்கும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே. இதே நம்ம வந்து பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர்னு ஒண்ணு யூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோவேன். அது வந்து பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் வச்சுக்கிட்டே நம்ம வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எங்கேயுமே டிஃபைன் பண்ணாம கூப்பிட்டோம்னா என்னன்னு காட்டும். டிஃபைனே பண்ணல. ஓகேவா? டிஃபைன் பண்ணாம கூப்பிட்டோம்னா என்னன்னு காட்டும் எரர் அதுக்கு. அன்டிஃபைன்னு காட்டும். இப்ப அந்த இடத்துல அத தூக்கிட்டேன்னு வச்சுக்கோ. கீழயே காட்டும் பாரு. அன்டிஃபைன்னு காட்டும். எங்கப்பா தம்பி நீ கன்ஸ்ட்ரக்டரே இது பண்ணல அப்படின்னு காட்டுது. புரியுதா? கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அன்டிஃபைன்ட் அப்படின்னு வருதா? அதுதான். ஓகே. அவ்வளதான். இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் தான்டா. சரியா? கேட்பாங்க. சரியா? ஒரு பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும்போது, நம்மளால வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ண முடியுமா? முடியாதான்னு கேட்பாங்க. எப்ப கால் பண்ண முடியும்? நாம டிஃபைன் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் அது வந்து எரர் இல்லாம ரன் ஆகும். புரியுதா? ஃபைன். ஓகே. ஆ இப்ப வந்து நான் ரிட்டர்ன் டைப் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நான் ஏன் அவுட்புட் வரல சொல்லுங்க பாப்போம். இத பார்த்தாலே சொல்லலாம். யார் வேணாலும் பார்த்து பார்த்து சொல்லலாம் அத. ஏன் அவுட்புட் வரல இங்க? இங்க என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன்? எல்லாத்தையும் 2 பண்ணியிருக்கேன். பட் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஏன் அவுட்புட் வரல? வே ஆ நான் எதுவுமே இங்க வந்து போடலைல. அப்புறம் எப்படி அது பிரிண்ட் பண்ணி காட்டும்? வேல்யூ அங்கருந்து வருது. வேல்யூ அங்கருந்து வருது. ஆனா போட்டு பார்க்கறதுக்கு எனக்கு நான் எதுவும் குடுக்கலைன்னா அப்புறம் எப்படி அது? புரியுதா? அங்கருந்து வருது. வேல்யூலாம் அங்கருந்து வந்துருச்சு. ரிட்டர்ன்லாம் ஆகுது. பட் நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டல. அவ்வளோதான். அதனால எரர் காட்டுது. ஓகேவா? அவ்வளோதான். பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. அவ்வளோதான். இப்ப நான் ரன் பண்ணா ரன் ஆக போகுது. அவ்வளோதான். புரியுதா? ஃபைன். இது எனக்கு இங்கலாம் தேவையில்லப்பா. எனக்கு இங்கலாம் ரன் ஆகக்கூடாது. எனக்கு அந்த இடத்துலயே ரன் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்கேயே கொண்டு போய் சிஸ்டம் டாட் அவுட் டாட் போட்ற வேண்டியதான். வேற என்ன? ஆனா இங்கலாம் அப்படி போட மாட்டாங்க மென்ஷன். ஏன்னா நம்ம ரிட்டர்ன் டைப்லாம் குடுத்துருக்கோம். ரிட்டர்ன் டைம் குடுத்துட்டு எதுக்கு ரிட்டர்ன் ஏன்னா ரிட்டர்ன் டைப் குடுக்குறது எதுக்கு? இந்த இடத்துல எனக்கு மெயின் ஃபங்ஷன்ல தான் பிரிண்ட் ஆகணும்னு சொல்றதுக்காக தானே. இன்டைரக்ட்டா சொல்றதுக்கு தானே. ரிட்டர்ன் ஒண்ணு பண்றோம்னா, அது சும்மா சம்மந்தமே இல்லாம ரிட்டர்ன் பண்ணிட்டுருப்போம். எனக்கு மெயின் ஃபங்ஷன்ல எடுத்து காட்டணுங்கிறதுக்காக தான் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றோம். சரியா? புரியுதா? ஸோ, அதுக்கு நம்மளுக்கு மெயின் ஃபங்ஷன் வந்து பிரிண்ட் ஆக வேணும் அப்டின்னா, வாய்ட் வச்சுட்டு நீ அங்கேயே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல்ன் போட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுதான் அடுத்தது. சரியா? இப்ப இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் டைப் ஆ வித் ரிட்டர்ன் டைப் ஓகே வித் ரிட்டர்ன் டைப் வித் பாராமீட்டர். வித் ரிட்டர்ன் டைப் வித் பாராமீட்டர். அட பாவிங்களா! 2 தாட்டி ஒரே இத சொல்ட்டேனா நானு? ஓ மை காட்! ஓகேடா. இப்ப வந்து ஜஸ்ட் என்ன பண்ணணும், இதுக்கு ரிட்டர்ன் டைப் இருக்குது. ரிட்டர்ன் டைப்பும் இருக்கு. அப்புறம் பெராமீட்டரும் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. அடுத்து வந்து ரிட்டர்ன் டைப் இருக்கு. பெராமீட்டர் கிடையாது. ரிட்டர்ன் டைப் வித்தவுட் பெராமீட்டர். ஓகேவா? அடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம்? வாய்ட் ரிட்டர்ன் டைப் வித்தவுட் இது மெத்தட் இல்ல. ஒரே நிமிஷம். அப்படியே தூக்கு. ஓகேவா? வித்தவுட் ரிட்டர்ன் டைப் வித் பெராமீட்டர். சரி அடுத்து வித்தவுட் அடுத்த மெத்தட் என்ன? வித்தவுட் ரிட்டர்ன் டைப் வித்தவுட் பெராமீட்டர். ஓகேவா? அடா சொல்லும்போது பார்க்க மாட்டீங்க. சரி ரைட். ஓகேவா? இப்ப அப்படியே சொல்லுங்க பாப்போம். சின்டாக்ஸ் நீங்களே சொல்லலாம். வித்தவுட் ரிட்டர்ன் டைப்னா என்னன்னு போடணும்? வாய்ட் ஃபங்ஷன் யாராச்சும் சொல்லுங்கடா டக்குன்னு. இப்ப நான் வந்து GRE அப்படின்னு போட்டுருக்கேன். சரி ஓகே. நேம் தட் 3. ஓகேடா ஃபைன். நேம் தட் 3. அவ்வளோதான்.
ஓகே. ம். புரிஞ்சுச்சா? வித்தவுட் ரிட்டர்ன் டைப் வித் பாராமீட்டர். வித் பாராமீட்டர்னா இந்த இடத்துல நான் எந்த வேல்யூ பாஸ் பண்ணேன், ஏதோ ஒரு வேல்யூவ பாஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? நான் ஏதோ ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். எந்த வேல்யூ இருக்கலாம்டா. இதுக்கும் அதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்ல. சரியா? இந்த இடத்துல நீ இங்க சொல் ஒரே நிமிஷம். இது வேற மவுஸ். என்ன ஆச்சு என் மவுஸுக்கு? தானாவே ஏதோ பேய் பிடிச்சு ஆடிட்டு இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல வந்து நான் ஏவ வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் பிய வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். அதனால வந்து நான் திருப்பி இங்க ஏ, பிலாம் யூஸ் பண்ணலாம்லாம் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணக்கூடாதுன்னா யூஸ் பண்ணலாம். சரியா? அது ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ஸ் தான். அதனால நீ யூஸ் பண்ணலனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எரர்ல ஒண்ணும் காட்டாது. ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ஸ் அவ்வளோதான். அந்த இடத்துல வாங்கி நீ இந்த இடத்துலயே மெமரி வந்து டீஅலோகேட் ஆயிரும். அவ்வளோதான். ஒன்ஸ் கிரியேட்டா இங்கேயே முடிஞ்சு போயிரும் எல்லாமே. ஸோ திருப்பி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. திருப்பி யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் ஒண்ணும் பெருசா எதுவும் இஷ்யூலாம் எதுவும் வராது. போச்சு என் மவுஸ நான் தூக்கி போட்டு உடன்னு உடைக்க போறேன். அதெல்லாம் நல்லா தெரியுது. ஓகேவா? அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து சிஸ் அவுட்ன்னு போடுறேன். சிஸ் அவுட் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. ஸோ அந்த வேல்யூ மட்டும் நான் பிரிண்ட் மட்டும் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதான். ஜஸ்ட் ஏவை மட்டும் நான் பிரிண்ட் பண்ண மவுஸ் இருக்கே. ஜஸ்ட் ஏ பிளஸ் பின்னு மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். சரியா? ஏன் ரன் ஆகாது? ஏன்னா நான் காலே பண்ணல கீழே. முதல்ல கால் பண்ணிடுவோம். ஓகேவா? அதே மாதிரி நான் அன்னைக்கு ஒன்று இப்போ இப்படி ஒன்று வருதுடா. எரர் அன்னைக்கு நான் ஒரு கேட்டேன். இது கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். இது என்னது நேம் டாட் 3 தானே. இப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு விட்டுருங்க. இதுக்கு ஓகே. இது இருக்கட்டும். இதுக்கு ஏன் எரர் வருது சொல்லுங்க பார்ப்போம். இது நான் அன்னைக்கே கேட்டேன். ஏன் எரர் வருது? நான் அதே மாதிரி தான் கால் பண்ணுறேன். ரிட்டன் டைப் எதுவும் நான் அனுப்பல. வேல்யூ அனுப்பணுமா? வேல்யூ வந்து 5,5 ஏதோ ஒரு வேல்யூ வந்து எதிர்பார்க்குது. சரி அப்போ இருந்தாலுமே எனக்கு எரர் காட்டுது ஏன்? இதை பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். நான் அன்னைக்கு கேட்டேன். இதே டவுட் தான் அன்னைக்கும் கேட்டேன். சாரி. புரியுதா இல்லையடா? அதே வாய்டு குடுத்துருக்கோம். நம்ம எதுவும் ரிட்டர்ன் பண்ணல. அது முக்கியம். சரியா? பிரிண்டல் நம்ம சிஸ்டம் டாட் அவுட் பொறுத்த வரைக்கும் ஒண்ணு ரிட்டர்ன் பண்ணும். இல்ல இடத்துல நம்ம வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணணும். அப்பனா அதாவது பிரிண்ட் ஆகுமே தவிர, நம்ம எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. சரி இது வந்து எதிர்பார்க்கும். சரி இங்கேயே எரர் காமிச்சுன்னா அது ரிட்டர்ன் இங்கேயே எரர் காட்டும் பாரு. என்ன எரர் காட்டுதுன்னு பாரு. இங்க பாரு. பூலியன் அப்படின்னு காட்டுது. இட்ஸ்னா என்னன்னு காட்டுது. வாய்டுக்குலாம் நான்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். என்னால வாய்டுக்கு வந்துச்சுன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. ஒண்ணு ட்ரூவா இருக்கணும். ஒரு வேல்யூ அனுப்பணும். இல்ல வேல்யூ அனுப்பக்கூடாது. அவ்வளவுதானே தவிர எனக்கு இந்த மாதிரி வாய்டெல்லாம் வச்சா எனக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுது. சரியா? ஸோ அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம இங்கேயே பிரிண்ட் பண்ணிட்டோம். எதுக்கு சம்மந்தமே இல்லை இன்னொரு தாட்டி தூக்கி போட்டு பிரிண்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஜஸ்ட் நம்ம இந்த மெத்தடை மட்டும் கால் பண்ணால் போதும். பெருசாலாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஓகே அவ்வளோதான். ஜஸ்ட் நம்ம மெத்தடை மட்டும் ரன் 5னா என்ன ஒரு ஆன்சர் 10ன்னு வரும்னு நினைக்கிறேன். 10 அவ்வளோதான். இது புரிஞ்சுச்சாடா இந்த மெத்தடு? ஏன்னா ஊப்ஸ் படிக்கும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. சரியா? அதனால இப்பவே சொல்லிட்டேன். ஓகேவா? இதே வந்து இப்போ ஃபங்க்ஷன் வித்தவுட் ரிட்டர்ன் டைப் வித் பாராமீட்டர்னா ஐயோ! நான் மாத்தி மாத்தி போட்டு வச்சிருக்கேனா எனக்கு தெரிஞ்சு. இல்லையே கரெக்ட்டா தானே போட்ட மாரி இருக்கு. ஐய்யயோ! இங்கே போட்டுருக்கேனா? ஓகே, ஓகே. சாரி. இங்க வந்து வித்தவுட் ரிட்டர்ன் டைப், வித்தவுட் பாராமீட்டர்னா? அட சொல்லுங்கப்பா யாராச்சும். ஹலோ? void நேம் தட் for அவ்வளோதான். ஜஸ்ட் போட்டுட்டு ரன் பண்ணா வேலை முடிஞ்சுச்சு. அவ்வளோதான். எதுவுமே நான் குடுக்கலையா? ஜஸ்ட் சிஸ் அவுட் மட்டும் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். பாய் அப்படின்னு குடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு ஒன்றும் பெருசா எதை நீ காலும் பண்ண தேவையில்ல. எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீ கால் என்ன சொல்றது? வெறும் நீ பாஸ் பண்ண தேவையில்ல. எதுவுமே நீ ரிட்டர்னும் பண்ணல. எதுவும் பாஸும் பண்ணல. சரியா? அவ்வளோதான். போட்டு ரன் பண்ணினா ரன் ஆயிர போகுது. புரிஞ்சா? இந்த 4மே புரிஞ்சாடா? அந்த 4மே ரைட்.